ஹலோ ஃப்ரெண்ட், இந்த வீடியோவில் ஸ்மார்ட் கார்டு போல் ஆதார் கார்டு, பிவிசி ஆதார் கார்டு எப்படி வாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன். வெறும் 50 ரூபாயிலேயே நம்ம வீட்டு முகவரிக்கு வந்துடும். அதை எப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன், பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட், வாங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஆதார் கார்டு பிவிசி கார்டு, அதாவது நம்ம ஏடிஎம் கார்டு, ரேஷன் கார்டுலாம் இருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி இந்த ஸ்மார்ட் கார்டு மாதிரி எப்படி நம்ம ஆர்டர் பண்ணி நம்ம வாங்குறது அப்படிங்கிறத பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற ஒரு வீடியோ, அது உங்களுடைய ஆதார் கார்டோட மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் ஓடிபி மூலியமா நம்ம ஆர்டர் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் ஆதார் கார்டோட மொபைல் நம்பர் லிங்க் பண்ணலைனாக்க உங்களுடைய பிவிசி கார்டு எப்படி ஆர்டர் பண்றது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல போடுறேன், பாருங்க. மொபைல் நம்பர் லிங்க் பண்ணிருந்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுக்கிறேன், அதுல போய் பாருங்க. மொபைல் நம்பர் லிங்க் பண்ணாதவங்க இந்த வீடியோ பாருங்க, எப்படி பண்றதுன்றது. அதுல யூடிஐ அப்படின்னு டைப் பண்ணி யூஐடிஐ டைப் பண்ணுங்க. டைப் பண்ணீங்கன்னா கீழே வந்துடுது. கூகுள்ல போயிட்டு டைப் பண்ணிடுங்க. இதுல பண்ணிட்டு பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே வருங்க பாருங்க, யூஐடிஐ. இதை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு இதுல பாருங்க இங்கிலீஷ்னு இருக்குது, பாருங்க இங்கிலீஷ்னு இருக்குது, அதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. வந்தீங்கன்னா அங்க பாருங்க அப்டேட் ஆதார் இருக்கு, ஓகேங்களா. அதுக்குள்ள கெட் ஆதார்னு இருக்கு இல்லைங்களா, இதுல அப்படியே செக் பண்ணிட்டே வாங்க பாருங்க. இதுல வந்தீங்கன்னா பாருங்க ஆர்டர் ஆதார் பிவிசி கார்டு அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை பார்த்துக்கோங்க. ஆதார் பிவிசி கார்டுன்னு இதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பரை இதை என்ட்ரி பண்ணுங்க. மொபைல் நம்பர் இணைக்காதவங்க இந்த மாதிரி வாங்க. மொபைல் நம்பர் இணைச்சிருந்தீங்கன்னா ஓடிபி மூலியமா இது பண்ணிக்கலாம். இப்ப இதுல ஆதார் நம்பரை என்ட்ரி பண்ணணும். கேப்சா என்ட்ரி பண்ணுங்க. கையில் இருக்கிற மொபைல் நம்பர் ஏதாவது என்ட்ரி பண்ணிட்டு சென்ட் ஓடிபின்னு கொடுங்க. ஓடிபி ஜென்ரேட்டட் சக்சஸ்ஃபுல்னு சொல்லிட்டு வந்துச்சு பாருங்க. இப்ப இந்த ஓடிபி நம்ம என்ட்ரி பண்ணிடலாம். ஓடிபி என்ட்ரி பண்ணிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் செலக்ட் பண்ணுங்க. அதை என்ட்ரி பண்ணி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்ப சப்மிட் கொடுங்க. சப்மிட் இதை ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இப்ப பேமெண்ட் ஆப்ஷன் வந்துருச்சு. பேமெண்ட் ஆப்ஷன் வந்தோடனே இது பாருங்க, இந்த ரவுண்டா இருக்கு பாருங்க, ஐ ஹேர் பை கன்ஃபார்ம் தட் ஐ ஹேவ் ரீட், அதாவது இதெல்லாம் நான் படிச்சு பார்த்தேன், இதெல்லாம் என்னுடைய தெரிஞ்சதா அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. இதுக்கு நீங்க ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு மேக் பேமெண்ட்டுக்கு போங்க. மேக் பேமெண்ட் பண்ணீங்கன்னா இதுக்கு வெறும் 50 ரூபா தான். 50 ரூபா தான் ஏற்கனவே நான் சொல்லுற மாதிரி உங்களுக்கு போன்பே, யூபிஐ அது மாதிரி எதனா பண்ணலாம். இல்லை யூபிஐ மூலமா பண்ணலாம். யூபிஐ மூலியமா பண்ணா கேஷ்பேக் வருதான் 15 ரூபா. நான் கார்டு மூலியமா போறேன். கார்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வந்துடும். பேமெண்ட் பிடிச்சது, பேமெண்ட் ஓடிபி சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தா பாருங்க உங்களுடைய அமௌண்ட் டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் சக்சஸ்ஃபுல்னு வந்துருச்சு. அதுல எஸ்ஆர் நம்பர் இது எல்லாமே டீட்டெயிலாம் கொடுத்துட்டாங்க. பேமெண்ட் டேட் என்னன்றது டீட்டெயிலா உங்களுக்கு ஒரு வாரத்துல உங்களுக்கு கார்டு பிவிசி கார்டு உங்க வீட்டு அட்ரஸுக்கு வந்துடும். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.